Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் 4th சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ 4th சாப்டரில் ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். ஸோ 3rd சாப்டரில் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் இம்பார்ட்டன்ட், 4th சாப்டரில் ரைட் ஹேண்ட் ரூல் வரும். ஸோ இந்த ரெண்டு ரூலுமே வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஜென்ரலாகவே சொல்லியிருக்கேன், அந்த கொஸ்டினோட வீடியோ போடும்போதும் தெளிவாக சொல்லியிருப்பேன். லெஃப்ட் ஹேண்ட் ரூலையும் ரைட் ஹேண்ட் ரூலையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கிறாதீங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் உண்டு, ஜென்ரேட்டர் ரூல். நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, ஃப்ளமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூலுக்கு இன்னொரு பேர் வந்து ஜென்ரேட்டர் ரூல். இங்கே அழகாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஏன் இதை நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, லாஸ்ட் இயர் 2023 தென்காசி டிஸ்ட்ரிக்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பரில் வாட் இஸ் மீன் பை ஜென்ரேட்டர் ரூல் அப்படின்னு மட்டும்தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் தான் ஜென்ரேட்டர் ரூல்னு தெரியாமல் இந்த கொஸ்டின் அழகாக படிச்சுட்டு போயிருந்திருப்பாங்க. ஆனால் 2 மார்க் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா விட்டுட்டு வந்திருப்பாங்க. ஸோ இனிமேலும் அந்த தவறு நடக்கக்கூடாது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அந்த மாதிரி பிரயோஜனம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இதை நான் மென்ஷன் பண்ணுறேன். இதனால தான் நான் ஃபஸ்ட்டே நான் சொல்கிறேன். ஓகே, இந்த கொஸ்டினை கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்புட், சரியா? 2 மேக்னெட்டை எடுத்து வச்சாலே அந்த மேக்னெட்டுக்கு நடுவில் ஆட்டோமேட்டிக்காக மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் ஆகிடும். ஸோ பை நேச்சர். ஸோ இப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம கட் பண்ணாலே, நீங்கள் எந்த ஒரு பொருளை வச்சு வேணாலும் என்ன செய்யலாம் அப்படின்னா கட் பண்ணலாம். கட் பண்ணாலே அங்கே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆணுச்சு அப்படின்னா அங்கேருந்து இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆயிரும். அந்த இஎம்எஃப்லேருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆயிரும். அப்போது இங்கே யார் கண்டிப்பாக அவுட்புட் அப்படின்னா கரண்ட்டு தான் அவுட்புட். மேக்னெட்டிக் ஃபீல்டை யூஸ் பண்ணி கரண்ட் என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இப்போ லைன் பை லைனாக நான் ரீட் பண்ணுறேன். இப்போ புரியுதா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். The thumb, index finger, middle finger of the right hand stretched out in mutually perpendicular directions. ஸோ 3 ஃபிங்கரையும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக என்ன செஞ்சுக்கோங்க, வச்சுக்கோங்க. இந்த படத்தில் காமிச்சிருக்கிறது மாதிரி. இஃப் த இண்டெக்ஸ் ஃபிங்கர் பாயிண்ட்ஸ் அ டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. படத்தை பார்த்தாலே தெளிவாக தெரியுது. இண்டெக்ஸ் ஃபிங்கர் எதை காட்டுது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அப்படிங்கிறத. அண்ட் thumb indicates the direction of motion of the conductor. ஸோ thumb இந்த 2 மேக்னெட்டுக்கு நடுவில் ஒரு கண்டக்டரை வச்சு அந்த கண்டக்டரை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ரொட்டேட் பண்ணுவோம், சுற்றுவோம். அப்போது 2வது இன்புட், ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, 2வது இன்புட் வந்து என்னது, thumb indicate the direction of the motion of the conductor. அப்போனா நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், தென் த மிடில் ஃபிங்கர் இண்டிகேட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட். தூண்டப்பட்ட கரண்டின் திசை தான், கரண்ட்டு தான் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். அப்போ அதை தான் கடைசி லைனில் எழுதணும். ஸோ இதை இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டையும் மோஷன் ஆஃப் கண்டக்டரும் இன்புட்டாக இருக்கும்போது இன்டியூஸ்டு கரண்ட் வந்து அவுட்புட்டாக நமக்கு கிடைக்கும். இதை தான் ஃப்ளமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல் வந்து என்ன செய்யும், எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ வித்தவுட் மேக்கிங் கன்ஃபியூஷன், இந்த வீடியோ பார்த்த உடனே லெஃப்ட் ஹேண்ட் ரூல் பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வீடியோவும் நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. அல்லது லெஃப்ட் ஹேண்ட் ரூல் பார்த்து முடித்த உடனே இந்த ரூலுக்கு இங்கே வந்து பாருங்கள். இந்த 2 வீடியோவும் உடனே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் கன்ஃபியூஷன் இல்லாமல் இந்த 2 ரூலில் என்ன ரூல் கேட்டாலும் உங்களால் எழுத முடியும். தேங்க்யூ.